கமிட்டியை வச்சு இதில் தண்ணீர் சார்ந்து வேலை செய்கிறவங்க, ஈகாலஜிஸ்ட்டு, என்விரான்மெண்டலிஸ்ட்டு, சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு நாங்கள் வந்து ஒரு மீட்டிங் ஒன்று போட்டோம். அப்போது அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் வந்து நிறைய சஜஷன்ஸ், நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்ன, அதனுடைய சாத்தியக்கூறுகள் என்னங்கிறது அந்த கூட்டத்தில் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து என்னென்னா, இப்போ அரசாங்கம் நினைக்கிற மாதிரி இப்போ ஹெச்ஆர்என்சியும் வந்து என்ன சொல்கிறாங்க, அதுக்குன்னு ஒரு ப்ரப்போசல் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ப்ரப்போசல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் ஒரு 5 கோடிக்கான ஒரு திட்ட வரைவு பண்ணியிருக்கிறாங்கன்றாங்க. அந்த திட்ட வரைவில் வந்து பைகார மண்டலத்துக்கு தனி இடம், டாய்லெட்ஸ் இதெல்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனாலும் இங்கே வரக்கூடிய கூட்டத்துக்கு அங்கே அதுக்கான இடங்கள் இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ இந்த வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்குன்னு ஒரு இடம் வந்து அலோகேட் பண்ணணும். ஒரு டெடிகேட்டடாக ஒரு கம்பிகள் எல்லாம் போட்டு அந்த இடத்த வந்து வரையறுத்து, இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து துணிகளை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அதோட டிஸ்கஷன்ல வந்து என்ன வருதுன்னா, இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே அங்கே இருக்கிற பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே அங்கே எல்லாம் பாக்ஸ் எல்லாம் வச்சிருக்குது, அதை யாரும் போடலை, இன்னும் எம்டியா தான் இருக்குது. அப்போ இது வந்து நம்ம இங்கே தான் வந்து குளிக்கணும், இதில் தான் பண்ணணும்னா 20,000 பேர் வந்து குளிச்சு அந்த இடங்கள்ல வந்து பயன்படுத்துறதுக்கான இடங்களை நம்ம உருவாக்க முடியுமா, அந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அது சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறத பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. சும்மா ஒரு பேருக்கு வந்து ஒரு 30 பேர் 40 பேர் இல்லை ஒரு 500 பேர் வந்து நின்று குளிக்கிறதுக்கு ஒரு டெடிகேட்டட் ஸ்பேஸை வந்து பண்ணிட்டு, நாங்கள் வந்து டெடிகேட்டட் ஸ்பேஸ் வச்சிருக்கிறோம் அங்கே பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது தீர்வாகாது. மொத்தம் எவ்வளோ பேர் வர்றாங்கங்கிற கணக்கெடுப்புகளை கரெக்டாக பண்ணி அதுக்கு வந்து நம்ம வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ அது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்குமா, நிரந்தர தீர்வை கொடுக்குமான்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது வந்து எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவை பொறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டமா இந்த இடத்துல தான் பண்ணணும், இங்கே துணி போடக்கூடாது, இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னா உடனடியாக நம்ம மனசு என்ன நினைக்கும், எங்கெங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை அங்கே போய் ஃப்ரீயாக குளிக்கலாம்னு சொல்லி அடுத்தடுத்த லொக்கேஷன்ஸை தேடி போவாங்க. அப்போ வந்து எங்க சிசிடிவி கேமரா இல்லையோ, எங்க வந்து இந்த மாதிரி மக்கள் போலீஸ் எல்லாம் வந்து கண்காணிக்கிறாங்களோ, இது இல்லாம ஃப்ரீயா குளிக்கணும், சுதந்திரமா குளிக்கணும் அப்படின்னா இன்னும் வேற இடங்களுக்கு போவோம்னு சொல்லிட்டு வேற புதுசா இடங்களுக்கு அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ போகும்போது இதுவும் வந்து ஒரு நிரந்தர தீர்வாகாது. எத்தனை இடத்துல நம்ம ஆள விடுவோம், எத்தனை இடத்துல சிசிடிவி கேமரா வைப்போம், வைக்கிற சிசிடிவி கேமராக்கு எல்லாத்துக்கும் இங்க கண்காணிக்கிறதுக்கு யார் இருப்பாங்க, கண்காணிச்சு இந்த இடத்துல போடுறாங்க அப்படின்னாலும் உடனே அந்த லொகேஷனுக்கு வந்து நம்ம ஓடி போய் அந்த இடத்துல உடனே தடுக்கிறதுக்கு என்ன நம்ம செய்வோம். இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராக்டிக்கலா வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எத்தனை போலீஸை விட முடியும், எத்தனை தன்னார்வலர்கள் தொடர்ந்து அதுல செய்ய முடியும், எத்தனை பேரை வேலைக்கு வைக்க முடியும். சரி, அதையும் மீறி வயலேட் பண்ணி போட்டாங்கன்னா எத்தனை அரிப்புக்காரர்களையும் நம்ம வந்து அதை உடனடியாக அதை அகற்றுறதுக்கு எடுக்க முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அப்ப இந்த மாதிரி பலதையும் யோசிக்கும் போது இப்போ எல்லா வல்லுநர்களும் சொல்றது என்ன அப்படின்னா, வல்லுநர்கள் மட்டுமல்ல, மதம் சார்ந்த நம்பிக்கைகள் உள்ள வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இது வந்து ஒரு கடந்த 10ல இருந்து 15 வருஷம் வந்த ஒரு நம்பிக்கை. அப்ப இந்த நம்பிக்கை வந்து எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்துட்டு அந்த நம்பிக்கையை கொஸ்டின் பண்ணி அதை வந்து ஸ்டாப் பண்ணி கம்ப்ளீட் பேனுக்கு வந்து வேலை செய்யணும், அதுதான் நிரந்தர தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்றாங்க.